நானும் நீங்களும் பிசினஸ் பார்ட்னர்னா நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல லாபம் வரணும். நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல நஷ்டம் வரணும். இது வந்து ஜோசியம்லாம் சொல்லாது. இது சாதாரண காமன் சென்ஸ் இல்ல. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. அண்ணன், திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பண்ணலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு எப்படி பண்ணுவீங்க? அண்ட் ஃபார் வாட் எல்ஸ் வி டூ ஃபார் பொருத்தம்? ஓகே, செம்ம. இதுக்கு தாங்க உங்களோட கேள்வி. அந்த காலையில் ஆயிட்டா என்ன கமெண்ட், என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்றது என் கண்ணு தேடுறதுக்கு காரணம் இப்படிதான். யூஸ்ஃபுல்லான கேள்விகளை கேட்பீங்க. சரி, திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான். அது சரியா முடிஞ்ச பிறகு திருமண பொருத்தத்தில் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி திருமணத்தை சேர்க்கிறேன்ற மாதிரியான விஷயத்த இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாவது இடங்கள்ல நான் இது பண்றேன். இப்போ பிஸ்னஸுக்கு பொருத்தம் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு நல்லவனும் ஒரு கெட்டவனும் சேர்ந்து பிசினஸ் பண்ண முடியாதுல்ல, இவ்வளவுதானே. இதுதான் வாழ்க்கை. திருமணத்துக்கும் இதுதான். 2 கணவன் மனைவி 2 பேரும் திருடுறாங்க. சமீபத்துல பார்க்கல, ஒரு குழந்தைய வந்து அடிச்சு துன்புறுத்தி மரணம் கொடுத்து, இந்த மனம் 2 பேருக்கும் இருகின ஒரு மனம் வரணும்ல. அந்த இருகின மனம் யாரோ ஒருத்தருக்கு லக்னத்துல குரு இருந்திருந்தா அந்த வேலையை செஞ்சிருப்பாரா? அந்த 2 பேருக்கு எந்த கடவுள் நீங்க கூட்டு வந்தாலும் சத்தியம் பண்ணி சொல்லலாங்க, அந்த 2 பேருக்கும் லக்னத்துக்கு சுபர் தொடர்பே இருக்காது. குறிப்பாக குரு கெட்டு போயிருப்பாரு அந்த ஜாதகத்துல. இப்ப சமீபத்துல ஒரு மலேசியால ஒண்ணு நடந்ததுல அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாயாருடைய 2வது கணவரும் ஒரு 9 வயசு பொன் குழந்தைய வந்து அடிச்சு வந்து இறக்க வச்சிருக்கிறாங்க. இதுக்கு, இந்த முரட்டுத்தனத்துக்கு, இந்த கொடூரத்தை செய்யறதுக்கு 2 பேருக்கும் லக்னம் கடுமையா கெட்டு போயிருந்திருக்கணும். அந்த செவ்வாய் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஒரு கொடுமை பண்ணி அந்த சித்திரவதையை ரசிக்கிறதுக்கு மனசு கெட்டு போயிருக்கணும். செவ்வாய் மாதிரியான சைக்கோவா இருக்கணும்ல. அது அவர்கள் 2 பேர் ஜாதகத்துல இருக்கும். சரி, இதே தான் அப்படியே தொழில். ஒரு திருடனும் ஒரு நல்லவனும் சேர்ந்து தொழில் பண்ண முடியாதுங்க. அந்த 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 திருடன், அந்த லக்ன கெட்டு போனவன், அந்த குணம் கெட்டவன் அந்த நல்லவனை வந்து சுரண்ட ஆரம்பிப்பான். இப்ப நம்ம கிட்ட இதுல என்னன்னா, ஜோதிடம் வந்து ஒரு ஜோதிடம் இல்ல, ஜோசியரா இருக்கிறது வந்து ஒரு பெரிய சவால். 2 எதிரிகளும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு வேற நேரத்துல நிப்பாங்க. இதுக்கு வந்து நீங்க உண்மையும் சொல்லணும். ஆனா இவர் வந்தாருன்னு நீங்க சொல்லக்கூடாது. இதெல்லாம் சில விஷயம் ஜோசியத்துல. சமீபத்துலங்க நான் இதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு 4 ஜாதகம் கொடுத்திருந்தாங்க. நான் சொல்லும் போது அது யாருன்னு தெரிஞ்சிடும். இப்ப சமீபம் நடந்த இந்த சம்பவம் நடந்தது 2025 போன வருஷம். அவங்க 4 ஜாதகத்தை கொடுத்துட்டு, இவங்கெல்லாம் என்னோட பிசினஸ் பார்ட்னரு, யாரோட தொழில் செய்யலாம், ஒரு ஜாதகமா செக் பண்ணிட்டு 4 பேர்ல 3 ஜாதகம் நல்லா இருக்கு, இவர் மாட்டிக்க போறாரு. இதுல தான் பிரதர், இவர் மாட்டிக்க போறாரு, இவரோட நீங்க தொழில் செய்யறது சரியா வராது, இவரை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. இது வந்து லாஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல நான் போயிட்டு இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன். செகண்ட் ட்ரிப் நான் போகும்போது, பிரதர் அந்த நபரை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற விஷயத்த பார்த்து இது வருமான்னு சொல்லும் போது தான் நான் நவம்பர் போல சில விஷயம் வரும், நீங்க வந்து ரெடியாவே இருங்கன்னு சொல்றப்ப, அப்படி நடந்த சில சம்பவங்கள்ல இதுல என்ன தெரியுங்களா, உண்மையிலேயே நான் அடிக்கடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஜோசி வந்து எனக்கு ரொம்ப ஒரு நிம்மதியை கொடுக்குற ஒரு விஷயம். ஏன்னா சில விஷயங்களை கண் கூட பாக்குறேன் நான். ஓகே, என்ன பாக்குறேன்? ஒரு மிகப்பெரிய ஒருத்தரோட விஷயத்துல நம்ம போய் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். அந்த மிகப்பெரியவருடைய பாஸ் அந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு வந்து வேர் இஸ் விக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. இந்த சம்பவம் வந்து வேற ஒரு நாட்டுல நடக்குது, மலேசியாக்குள்ள நடக்கல, வேற இடத்துல நடக்குது. அவர் வந்து விக்கியை பார்க்கணும்னு வந்துட்டு பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு தென் திரும்பி என்கிட்ட நைட்ல போன்ல பேசுறாரு. எந்த அளவுக்கான அக்யூரேஷன் இருந்தா திரும்பவும் பலன் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ஜூன்ல வந்து ஒரு விஷயம் வரப்போகுது, இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, இது இப்போ நம்ம ஏப்ரல்ல போடுமா, ஏப்ரல் முடிஞ்சு இன்னும் 2 மாசத்துல இன்னொரு விஷயம் சொல்லிட்டு பாசிட்டிவான விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, ஏன் இந்த அந்த என்ன சொல்றது, அந்த டீம் இருக்குல்ல பிரதர், ரொம்ப சிம்பிள். நானும் நீங்களும் பிசினஸ் பார்ட்னர்னா நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல லாபம் வரணும், நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல நஷ்டம் வரணும். இது வந்து ஜோசியம்லாம் சொல்லாது. இது சாதாரண காமன் சென்ஸ் இல்ல, சாதாரண மனுஷனுக்கு புரிஞ்சிருக்க. 2 பேரும் பிசினஸ் செய்யறோம்,
நல்ல வருமானம் தான் 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். பிரச்சனை வருதுன்னா 2 பேரும் கவலையா இருக்க போறோம். இதுதான் நீங்க பிசினஸ்ல கம்பேர் பண்ண போறீங்க. இதுல ஒருத்தர் சுரண்டுவாங்களா? ஒருத்தர் ஏமாத்திக்குவாங்களா? நம்பிக்கையற்றவரா? லக்னத்துல சனி இருக்கிற ஒருத்தரும், லக்னத்துல சுக்கிரன் இருக்கிற ஒருத்தரும் தொழில் செய்யலாமா? லக்னத்துல செவ்வாய் இருக்கிற ஒருத்தர் உடனே போய் சண்டை போட்டு அடிக்கிறது, குதிக்கிறதுன்னு வேலையை செய்வாரு. இந்த இடத்துல லக்னத்துல புதன் இருக்கிற ஒருத்தர் நின்னு நிதானமால பேசுவாரு. இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல. இது எல்லாவற்றையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆமால அப்படின்னு ஒரு பதில் உங்களுக்கு வரும். இந்த ஆமாலன்ற பதில் உங்க மனசு உங்களுக்கு சொல்லணும். வெளியில ஒருத்த கூட சொல்லலைன்னா விட்டுருங்க. உங்க மனசுக்கு ஒண்ணு சொன்னல பிரதர். அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். யாரா? ஒரு அஸ்ட்ராலஜரா. பிசினஸுக்கு பார்ட்னர்ஷிப் ஒருத்தருக்கு வரவே வர பார்ட்னர்ஷிப் எல்லாருக்கும் வராதுங்க. நல்லா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சைனீஸ் பாத்தீங்கன்னா, அவர் லாஸ்ல இருக்கும்போது மட்டும் பார்ட்னர்ஸை தேடுவாரு. அந்த லாஸ்ல இருந்து ரிகவர் ஆன பிறகு எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவாரு. எனக்கு ரொம்ப க்ளோஸா தெரிஞ்ச மலேசியால பேர் விட்டு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்னே சொல்லலாம். இது வந்து நாங்க கண் கூட ரெகுலரா பாக்குற ஒரு விஷயம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பார்ட்னர் தேடுறாரு, புதுசா ஒரு பார்ட்னர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பிசினஸ் அங்க வந்து லாஸா இருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சவங்களா தான் நாங்களே சொல்லி அனுப்பிடுவோம். வேணா இவர் லாஸா இருந்தா தான் ஆள் எடுப்பாரு, இங்க லாஸா இருக்குது வராதீங்க அப்படின்னு. இந்தியன்ஸா இருந்தா நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயம் இருக்கு. இது தாங்க ஜோதிடம். இதுல இப்ப ஏன் சரி ஏன் அவர் அப்படி எடுக்கிறாரு? அவருக்கு லக்னத்துல சனி. லக்னத்துல சனி. அப்ப என்ன? தான் நஷ்டமாயிடக்கூடாது, வேற ஒருத்தன் தலையில கட்டி விடுறா கடனை. இதுதானே சுயநலம். இந்த சுயநல அமைப்புகள் தானே. இது தாங்க ஜோதிடம். இந்த அமைப்புகள்ல புரிஞ்சீங்கன்னாக்கா 2 நல்லவர்கள் சேர்ந்து தொழில் செய்யலாம், 2 நல்லவர்கள் சேர்ந்து திருமணம் நடந்துக்கலாம், 2 நல்லவர்கள் சேர்ந்து நல்ல விஷயம் பண்ணலாம், 2 கெட்டவர்கள் சேர்ந்து ஒரு குழந்தையை கொள்ளலாம், 2 கெட்டவர்கள் சேர்ந்து திருடலாம், 2 கெட்டவர்கள் சேர்ந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். இப்படித்தானே நடக்குது. இதுதானே பிராக்டிக்கல். இதுதான் ஜோதிடம். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.